தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள செயற்கை புல்வெளி மைதானத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான ஆண்கள் ஹாக்கி போட்டி 2 நாட்கள் நடைபெற்றது. விறுவிறுப்பாக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் KR கல்லூரி முதலிடத்தை பிடித்து பரிசு கோப்பையை தட்டி சென்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருள்மிகு அழகப்பெருமாள் திருக்கோயிலில் புரட்டாசி மாத ஏகாதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. அழகப்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி உடனாகி சமேத ஸ்ரீ அழகப்பெருமாள் சுவாமிக்கு அதிகாலை முதலே கோபூஜை ஹோமம் செய்து சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த புதுப்பட்டி பல்லவராயன்பத்தை கிராமத்தைச் சேர்ந்த பரிமலேஸ்வரன், வேலையன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பரமலேஸ்வரன் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வேலையனை 15 நாள் நீதிமன்ற காவலில் போலீசார் சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பூலாட்டுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையன் என்பவர் திருச்சியில் குடும்பத்துடன் தங்கி இந்திய பாதுகாப்பு துறையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வருவதற்காக 7 பவுன் தங்க நகைகளை சென்ற வாரம் எடுத்து வந்து வைத்து சென்ற நிலையில் தற்போது தங்க நகை, பித்தளை பொருட்கள் மற்றும் டிவியை மர்ம நபர்கள் பின்பக்க கதவை உடைத்து திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் முன்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்குதல் நடத்திய நிகழ்வை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது கூட்டணி கட்சியினர் செய்யும் அடாவடித்தனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். புதுக்கோட்டை திலகர் திடல் அருகாமையில் AVCC கல்வி குழுமம் மற்றும் ஆதிசாய் IAS அகாடமி சார்பாக பள்ளியில் பயிலும் மாணவர் மாணவிகளுக்கு வருகின்ற தீபாவளியை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது குறித்து பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் பள்ளி குழந்தைகள் எவ்வாறு பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்ற செய்முறை செய்து காண்பித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி புத்தாடைகளை வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான தர்மராஜ் என்பவர் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் டீசலை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரித்ததில் தன்னுடைய வாகனத்தை தேவர்குளம் காவல்துறையினர் எந்தவித காரணமும் இல்லாமல் பிடுங்கி வைத்துக் கொண்டதாக வேதனை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஜெயங்கொண்டான் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் தீயணைப்பு துறை சார்பில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாடுவது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பட்டாசுகளை எவ்வாறு பாதுகாப்பாக வெடிப்பது என்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்துகளை எவ்வாறு பாதுகாப்பான முறையில் உடனடியாக அணைப்பது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதியை கண்டித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் வார்டில் மட்டும் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி ஒதுக்காதது ஏன் என்றும் இதுவரை வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளாமல் அரசு மௌனம் காத்து வருவது ஏன் என கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் எந்தவிதமான பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி மழைநீரை வெறும் கைகளால் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் பேனர், அட்டை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி மழைநீரை வெளியேற்றி வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.